என்னுடைய சகோதரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்கள பற்றி நிறைய நிறைய இருக்குன்னு சொல்கிறதுக்கு. பட் அது வந்து எல்லாமே இப்போ செயலாக மாறிட்டு இருக்கிற நேரம் இதுதான். அதுக்கான பிள்ளையார் சுழி. நாங்கள் பேசினோம் ரொம்ப வருஷம் முன்னாடி. நாங்கள் நிறைய ஐடியாஸ் பேசியிருக்கோம் கொலாபரேட் பண்ணணுன்ட்டு. அவங்க வேறு சில கதைகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, எங்கேயோ யூரோப்பில் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு கதை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் டக்குனு ப்ராஜெக்டாக பண்ணலாமே. அவங்க சொன்னாங்க இல்லை அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஒரு சில கட்டாயங்கள். நானாக இருக்கிறதுனால எனக்கு சில பிரச்சனை இருக்கு, எல்லாம் டைம் வரும்போது கரெக்டாக பண்ணலாம்னு அவங்க அப்பா மாதிரியே ஸ்டைலாக சொன்னாங்க. அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்க எதை எடுத்தாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து அவங்க அப்பாவையும் அவங்களையும் எனக்கு சம்மந்தப்படுத்தியே பார்க்க தெரியாது, அந்த அளவுக்கு நான் அவங்களோட க்ளோஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் எனக்கு தெரியும். ஆஸ் அ பர்சன் அவங்க யாரு, அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத என்னால் இப்போ பார்க்க முடியுது. அது உலகம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெருமையாக நின்று நான் இந்த கூட்டத்திலே நான் அதுக்கு கைத்தட்டுவேன்னு சொல்லிக்கிறேன். வித் லவ் படத்துக்காக நன்றியும் சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த படம் பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே அதெல்லாம் டிக்ளேர்டு தான். பட் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அதை வந்து ஒரு நம்ம அதுதான் அப்படின்னு இப்போ தெரியும். இப்போ வித்லவ் மாதிரி ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு 4 பேர் வருவாங்க. ஏன்னா சூதுகவும் போது ஒரு குரூப் கிளம்பிச்சு, அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிளம்புனாங்க சூதுகவும் மாதிரி அப்படின்னு. எனக்கு நான் எங்கிட்டே 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ரெஃபரன்ஸே கிடையாது, ரெஃபரன்ஸே இல்லாத அந்த படம் தான் ஜனங்க பார்க்க விரும்புகிற படம். அதனால் ரெஃபரன்ஸ் படங்கள் எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான உரையாடல்களை படங்களாக மாற்றுங்க. அந்த படம் எல்லாமே இந்த படம் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லி, இந்த நேரத்தில் இந்த படத்தில் பாடின சுப்லாஷினி, விஜய் நாராயண், ஆதித்யா ஆர்கே, அதுக்கப்புறம் யாரையும் மறக்கிறேன், யுவன் சார், தலைவனே மறந்துட்டேன், சாரி, கொஞ்சம் ஓவரண்டாக இருக்கேன், சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா. அவரோட குரல் வந்து அது ஒரு சவுண்டு கிடையாது, அது சிங்கிங் கிடையாது, மியூசிக் எதுவுமே கிடையாது, ஒரு பவர். அது கிளைமேக்ஸில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி இருக்கும்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸு, ரஜினி சாரை போய் மீட் பண்ணோம். எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து குறிப்பாக ஒருத்தருக்கு ஃபேனாக இருந்தால் ரொம்ப காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப நம்ம எவ்வளோ ஃபேன்னு காட்டினா வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா சை அப்படின்னு வானுங்க. அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன். அவர் ஒரு ஃபினாமினன். இப்போ இளையராஜா சாரோ ரஜினிகாந்த் சாரோ அவங்கெல்லாம் வந்து அந்த லைட் நம்ம மேலே படம் எப்படி நம்ம ஒரு வளர்ந்துருப்போம். சினிமா அந்த வெளிச்சம் நம்ம மேலே படமும் சினிமாவுக்கு வரணும்னு தோணுமா? நமக்கு தோணாது. ஸோ இஸ் ஹோல்டிங் மை செல்ஃப் பேக். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்ப்போம், நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படிங்கும்போது, ஒரு சின்ன பசங்க ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி, சரி எல்லாமே டைட்டாக தான் இருக்கும், நிறையா இது பண்ணி எனக்கு வியாபார சூழல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருப்பாருன்ற அந்த ஒரு புள்ளி எனக்கு புரிஞ்சுது. என்ன, அவர் எங்கேருந்து இங்கே வந்திருந்தா இந்த சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமாக நினச்சா அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சிரித்து என்கரேஜ் பண்ணி அவர் ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தார்.